உத்தராகண்ட் மாநில நிலச்சரிவில் சிக்கியவர்களை விரைந்து மீட்க வேண்டும் என அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அவர்களுடன் எம்முடைய செய்தியாளர் மகாராஜா பாண்டி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கட்டாயமாக சிதம்பரத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்ற 30 பேர் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கி அவர்கள் தவித்து வருகிறார்கள். அவர்களை மீட்பதற்காக தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. தற்போது நாம் சிதம்பரத்தில் இருக்கும் வேலவன் நகரில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு மதியழகன் மற்றும் ஞானசேகரன் இருவரும் அந்த 30 பேர் குழுவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள், நண்பர்கள். இவர்கள் கடந்த 1ஆம் தேதி ஆன்மீக சுற்றுலாவுக்காக உத்தரகாண்ட் சென்றார்கள். தற்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன ஆனார்கள், அவர்களை மீட்டு தமிழக அரசு தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இருவரின் மனைவிகளும் அவர்களது வீட்டு வாசலில் சோகமாக தான் அமர்ந்து இருக்கிறார்கள். இது தொடர்பாக அவரிடம் கேட்கலாம். அம்மா, உங்கள் வீட்டுக்கார் மதியழகன் என்னைக்கு ஆன்மீக சுற்றுலா போனாங்க, கடைசியாக எப்போ பேசினாங்க, இப்போ அவருடைய நிலைமை எப்படிமா இருக்குது? எங்கள் வீட்டுக்கார் 1ஆம் தேதி கிளம்புனாங்க சார். 1ஆம் தேதி கிளம்புனா இன்றைக்கி 15ஆம் தேதி வந்துருந்துருக்கணும். இப்போ ட்ரெயின் டிக்கெட்டு எல்லாம் புக் பண்ணது கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அவங்க வரல. நேற்று 6 மணி போல் பேசினாங்க. சரியாக காதில் உழுவலை, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக கான்டாக்டே பண்ண முடியல. டிவியில் பார்த்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியுது எங்களுக்கு. அவங்க இப்போ அந்த 2 தடவை அவங்க பிளான் பண்ணி கிளம்பி வர முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது அவங்க போட்டிருக்கிற காரில் டீசல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டீசல் போடுறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு இல்லை. அவங்க எல்லோரும் ஒரு மடத்தில் தங்க வச்சுருக்காங்க. அதுலேருந்து ரெஸ்கியூ பண்ணி எப்படியாவது அவங்கள டெல்லி கொண்டு வரணும். இதுக்கு தமிழக அரசு தான் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்கள எல்லாம் 30 பேர் நம்ம சிதம்பரத்துலேருந்து சேர்ந்தவங்க எல்லாரும் 30 பேர் போயிருக்காங்க. நிறைய 12 பேர் லேடிஸ் போயிருக்காங்க. உடம்பு முடியாத எல்லாரும் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் போயிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான மருந்து அவங்க 15 நாளைக்கு உள்ளதுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த 15 நாளுக்கு மேலே அவங்கள தங்க வைக்கணுங்கிற போது அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை கிடைக்கிறது ரொம்ப கடினம். அதனால் நீங்கள் இதுக்காக கலெக்டர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் முயன்று எங்கள் 30 பேரையும் கரெக்டாக சேஃபாக கொண்டு எங்களை இன்றைக்கே கொண்டு டெல்லியில் விடணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக இந்த 30 பேரோட சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அம்மா, உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன? நீ ஏன் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்க? ரொம்ப ஒரு அரை மணி நேரமாக உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப வாசலில் உட்காந்துக்கிட்டு தான் வீட்டுக்கார் வருவாங்களான்னு ஏக்கத்தில் இருக்கீங்களே. பேசுனீங்களா அவங்கக்கிட்ட? நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு பேசுனேன். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்தமாரி ஏதோ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, அதனால் கொஞ்சம் தாமதமாக ஆகும், 1 வாரம் ஆகுதோ 2 நாள் ஆகுதோ. ஆனால் இதை கவர்மெண்ட்டை கேட்கலாம், அந்தமாரி எங்களுக்கு உதவி பண்ணுங்க, ஏதாவது செய்யணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கு உள்ள முயற்சி எடுக்கலை அப்படின்னு சொல்கிறது தான் கடைசி வார்த்தை என்கிட்ட பேசுனது. சாப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்குது, தங்குற இடம் எல்லாம் வசதியாக இருக்குது, சாப்பாடு கிடைச்சிருக்கு, தங்குற இடமும் மடத்தில் தங்க வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. வர்றது தான் பற்றி யோசனையில் இருக்கும். இப்போ எந்த வித இதுவும் கிடையில, அதனால் தமிழக அரசை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அதாவது சுற்றுலா சென்று நிலச்சரிவில் சிக்கிய தங்களது கணவர்களை விரைவாக மீட்டு தமிழக அரசு சிதம்பரத்துக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் சென்ற அனைவருமே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவர்களுக்கு பல்வேறு நோய்கள் இருக்குது. அதற்கான மாத்திரைகளும் தீர்ந்திருக்கும். அதனால் மாத்திரையும் இல்லை, சாப்பாடும் இல்லை, சூழ்நிலையும் அங்கே சரியில்லை. ஆனால் அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியவில்லை. எனவே அவர்களை விரைவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பாதிக்கப்பட்ட மனைவியர்கள் நம்மிடம் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாராஜா பாண்டி. சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.